சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க. நமது சிவமேதவும் வலையொலி அலைவரிசையில் இன்று மங்கையர்க்கரசி நாயனார் அந்த தாய் மாணி வளவர்கோன் பாவை இந்த புனித தாயினுடைய குரு பூஜை. நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. திரு ஆலவாய் என்ற மதுரையில் சைவ சமயம் புத்தொழி கொண்டு மீண்டும் சிறந்து விளங்க அரும்பாடுபட்ட அந்த புனித தாயினுடைய குரு பூஜை தான் என்று. ஆகையினால நமச்சிவாய. அரசியல் மாற்றம் என்பது அந்த புனித தாயினுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம் அறிகின்றோம். அந்த புனித தாயும் எம்பெருமான் குலச்சிறை நாயனார் மட்டும் இல்லைன்னா சைவம் என்பது எப்பொழுதுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆகையினால் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்பார்கள். அப்படி அல்ல. ஆன்மீகம் தழைத்து ஓங்குவதற்கு அரசியலும் தேவை. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, சிறப்புற விளங்கி அந்த ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தால்தான் ஆன்மீகம் சிறந்து விளங்கும். ஆகையினால் சைவ சமயம் மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்குக என்ற வகையில் சைவ சமயத்திற்காக பாடுபட்டு திரு ஆலவாய் என்ற மதுரையிலே சைவ சமயத்தினுடைய மேன்மைக்காக பெரும் போராட்டம், மௌன புரட்சி என்ற வகையிலே எம்பெருமான் குலச்சிறை நாயனாரை துணையாக கொண்டு அந்த வளவர்கோன் மங்கையர்க்கரசி அந்த அம்மையார் எடுத்த பெரும் முயற்சி தான் இன்று சைவம் சிறந்து வழங்குகிறது. இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா இப்படியெல்லாம் சிறப்புற சைவம் இந்த தென் தமிழ்நாட்டிலே சிறந்து விளங்க மேன்மைகோள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க பாடுபட்ட அம்மையார் அந்த நாயனார் மங்கையர்க்கரசி நாயனார் குரு பூஜை நன்னாளிலே நாம் கண்டிப்பாக நாம் வாழுகின்ற இந்த நிலையிலே சமயப்பற்று கொண்டு நமது சைவ சமய வளர்ச்சி மற்றும் எம்பெருமான் ஈஸ்வரனுடைய அருமை பெருமை புகழ் மகிமை இவையெல்லாம் உலகெங்கும் முழங்க நாம் மனதார பாடுபடும் பொழுது நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக அரசுகளும் இருக்க வேண்டும். அதற்கு எத்தகைய அரசியல் இயக்கங்கள் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனை அறிந்து, ஏன்னா இப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் பல திருக்கோயில்களிலே சிவாலயங்களிலே திருவாசகம் கூட பாட ஒரு சில கோயில்களெலாம் அனுமதி இல்லை, பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் சக்திகள் எதுவோ அதனை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த மங்கையர்க்கரசியார் குரு பூஜையிலே ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. 23/4/2026 வியாழக்கிழமை அன்று வாஸ்து நாள். வாஸ்து என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, அதாவது வருங்கால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டத்தோடு நாம் ஏற்கக்கூடிய அந்த வாஸ்து என்ற அந்த நல்ல நாள், அந்த நாளில் தான் தேர்தல் ஆணையமே தேர்தல் வைத்திருக்கிறது. ஆகையினால் இனிமேலாவது மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க நாம் நமது மக்கள் கையில் இருக்கின்ற அதிகாரம், அந்த வாக்கு சீட்டு, அதன் மூலம் நாம் சைவ சமயம் சிறப்புற விளங்க பாடுபடுகின்ற இவரை தேர்ந்தெடுத்தால், இந்த அரசியல் இயக்கத்தை தேர்ந்தெடுத்தால் சைவ சமயம் மேன்மையுறும், ஆன்மீகம் மேன்மையுறும்
மனதில் அமைதி நிலவும், உலகில் பசுமையான சூழல் நிலவும், இப்படியெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். இப்படியெல்லாம் எந்த இயக்கம் ஆன்மீகத்தினுடைய மேன்மைக்காக பாடுபடுகிறதோ, புனித தலங்கள்னால் சிவாலயங்கள் மற்றும் ஆன்மீக புனித தலங்கள், பல அருளாளர்களுடைய அவர்கள் வாழ்ந்த இடங்கள், இப்படிலாம் நிறைய இருக்கிறது. இவையெல்லாம் சிறப்புற விளங்க வேண்டும் என்ற வகையிலே நாம் நமது கையில் இருக்கின்ற ஆயுதம் மௌன புரட்சி என்ற வகையிலே அந்த வாக்கு சீட்டு, நாம் செலுத்தும் வாக்கு தான் நமது புனிதமான 96 தத்துவங்களை கடந்த சைவ சமயம் மேன்மையுற நாம் எடுக்கும் முயற்சி. ஆகையினாலே நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க. ஆக சைவர்களாக இருந்து நாம் சிவனையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலும் அந்த அரசியல் இயக்கங்கள் மூலமாக, சக்தி மூலமாக மேன்மைகள் செய்வநிதி உலமெல்லாம் விளங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதற்கான முடிவினை நம் கையில் தான் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.